தமிழ் வணக்கம். பாருங்கள், நமக்கு வந்து ரோஜாப்பூ டீ வைக்க போகிறோம். ரோஜாவை பாருங்களேன், நல்லா கழுவிட்டு, இந்த பூ பாருங்கள் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பூ இதெல்லாம் பிச்சு கழுவிட்டு வச்சுருக்கோம். ஒரு 3 பூ பாருங்கள், ஒரு 3 பூ நல்லா பெரிய பூ. அதை கழுவி க்ளீன் பண்ணிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த டீக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஜீரகம் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஓமம் ஒரு சிறிதளவு வச்சுருக்கேன். ஒரே ஒரு கிராம்பு வச்சுருக்கிறேன். பட்டை பாருங்கள், சிறிதளவு ஒரு 3 பட்டை வச்சுருக்கேன். இதுதான் நம்ம இப்போ இந்த டீ வைக்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுவோமே. இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த பூவை போட்டுக்கிடுவோம். இந்த பட்டையும் போட்டுக்கிறோம். இந்த ஓமம், இந்த பவுட்ரு எல்லாமே போட்டுக்கிறோம். இந்த ஓமம், இந்த ஜீரக பவுட்ரு, இந்த மல்லி ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜீரகம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓமம் ரொம்ப அதை விட நல்லது. கிராம்பு அதை விட நல்லது. இதெல்லாம் நம்ம கலந்து தான் இந்த டீயை செய்ய போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிடுவோமே. பாருங்கள், இப்போ எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துட்டோம். தண்ணி 1 கப்பு வைக்கிறோம். பாருங்கள், 1 கப்பு ஒரு 200 மில்லி 1 கப்பு தண்ணி வைக்கிறோம். வச்சுட்டு இதை நல்லா இப்படி இந்த பூவை உள்ளதான் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி சிம்மில், ஒரு பிளேட்டை மூடி சிம்மில் தான் வைக்கணும். ரொம்ப கிடுகிடுன்னெல்லாம் கொதிக்க விடக்கூடாது. சிம்மில் வச்சுருவோமே. இந்த பூவை நல்லா இப்படி தண்ணிக்குள்ளே அழுத்தி விடணும். ஏன்னா இந்த பூ வெந்தது, இந்த சாயம் இறங்குனா தான் இந்த டீயோட பவர் கிடைக்கும். அதனால வந்து இதை இருந்து நல்லா அப்படி தண்ணிக்கிட்ட நல்லா முழுக வைக்கணும். தண்ணி இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. சிம்மில் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ தான் சிம்மில் வச்சா தான் அந்த சாயமெல்லாம் இறங்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்களேன். வாசம் ரொம்ப வாசமாக இருக்குது. இப்போ நம்ம இஞ்சி சேர்க்க மறந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரிக்கு திருவி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதில் இந்த இஞ்சியும் இதில் சேர்த்துருவோம். இஞ்சி இதில் போட்டிருக்க ஜாமான் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப முக்கியமாக உள்ள பொருள் தான் இதில் போட்டிருக்குறோம். பாருங்கள் அந்த டீ பூவோட டீ பூ வந்து இந்த சாறு இறங்கட்டும். இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும். வாசம் நல்ல வாசமாக இருக்குப்பா. இந்த வாசம் இது எல்லாமே சேர்ந்து முக்கியமாக உள்ள பொருள் இல்லைங்களா. பாருங்கள், சேர்ந்து நல்ல வாசம், அருமையான வாசம். பாருங்கள், வீடே ஒரு கமகமன்னு இதெல்லாம் சேர்ந்து கொதித்து வரும்போது வாசமாக இருக்குங்க. நல்ல வாசமாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த பூ வெந்து இந்த சாறு இறங்கிருச்சு பார்த்திங்களா. இந்த பூ வெந்து இந்த சாறு நல்லா இறங்கிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கிடுவோமே. ஸ்டவ்வை நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு ஒரு கைப்பிடி துணி எடுத்து இப்போ இதில் வடிகட்டுறோம். நம்ம எந்த கப்பில் தண்ணி வச்சோமோ அந்த கப்பிலே வடிகட்டுறோம். அருமையான டீ பாருங்கள், ரோஜாப்பூ டீ அருமையான டீ பாருங்கள். பாருங்கள், டீயோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. அருமையான டீ ரோஜாப்பூ டீ. நம்ம வேணும்னா இதில் நாட்டு சர்க்கரை சுகர் சேர்த்துக்கிறலாம். இல்லைன்னா இப்படியே சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த டீ. பாருங்கள், அருமையான கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வேறு நம்ம எதுக்கும் போடல. கலர் பற்றியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது. பாருங்கள், இந்த டீ இந்த மாதிரிக்கு உங்களுக்கு சந்தையில் மார்க்கெட்டுகள்லாம் கிடைக்கும். இந்த பூ உதிரி பூ கிடைக்கும். நாட்டு ரோஜா, நம்ம வீட்டில் இருக்கிற ரோஜா பூ தான் இது. நாட்டு ரோஜா, பெங்களூர் ரோஸா ரோஜு கிடையாது. நாட்டு ரோஸ் பூ தான் வச்சுருக்கோம். இந்த பூவை வச்சு இதில் உள்ள துவரு, இந்த பொருள் போட்டுக்க பொருள் எல்லாம் இறங்கினோடனே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டீ எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது.
வேறு டீ தூள் போட்டு வைக்கிறத விட இது போட்டு இந்த மாதிரி கிடைக்கிறத போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தமிழ் வணக்கம்.